ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ நேற்றுலாம் வந்து லைட்டாக அந்த மழை ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் நல்ல ஒரு தூறல் இருந்தனால அதோட அந்த ட்ராப்ஸ் எல்லாமே அப்படியே இருக்குது. ஸோ எல்லா செடிகள்லையுமே வந்து அப்படி தான் இருக்குது. ஸோ இது வந்துட்டு ரோஸ் செடி. இந்த மழை வரனால நல்லா துளுத்து வச்சுருக்கு. அண்ட் பக்கத்தில் பார்த்துட்டிங்கன்னா சிறகவரை, நான் கிழங்குலேருந்து வந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அது கொடி உருளை மாற்றி வச்சதும் வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா பிடிச்சி வளர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ எல்லா மஞ்சள் கிழங்குகள் வந்துட்டு இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு துளிர் வச்சு வந்துகிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் கிழங்கு வகைகள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இது வந்து நல்ல சீசன், ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம எப்பவும் போட்ட வெங்காயம்னு நினைக்கிறேன் இது. ஸோ அதுவும் வந்து சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. ஸோ நம்ம சனிக்கிழமை அந்த டைமில் போட்ட இந்த அவரை வெரைட்டிஸ், ஸோ இது எல்லாமே வந்துட்டு வந்துடுச்சு. ஸோ இது வந்து கொத்தவரங்காய், இதெல்லாம் வந்துட்டு ரெட் கலர் தட்டைக்காய், அதுக்கப்புறமா ஃப்ரெஞ்ச் பீன்ஸ், இது எல்லாமே. ஸோ மஞ்சளும் வந்துட்டு அப்பப்போ அங்கங்கே துளிர் வச்சுட்டே இருக்குது. ஸோ இது வந்து சாதா மஞ்சள் கிழங்கு தான். துளிர் வைக்கிறதுக்கு முன்னாடியே வேர் போட்டுருச்சு. ஸோ இதையும் வந்து மாற்றி வச்சிடலாம். மஞ்சள் கிழங்கு வந்து சீக்கிரமாக வேர் போட்டுருது. இல்லை வேர் இல்லை, இது வந்து நல்லாவே வேரும் போட்டிருக்கு, மேலே க்ரோத்தும் நல்லாயிருக்கு. ஸோ இது ரெண்டையுமே வந்து இன்றைக்கி மாற்றி வச்சிடலாம். புதுசாக வந்துட்டு எந்த ஒரு பாட்டிங் மிக்ஸும் ரெடி பண்ணல. ஏற்கனவே இருக்கக்கூடிய பேக்கில் தான் வந்து இதை மாற்றி வைக்கிறேன். இந்த வாட்டி வைக்கிற கிழங்குகள் எல்லாமே வந்துட்டு அப்படி தான் நம்ம வைக்கிறோம். ஸோ வேர் வந்து உள்ளே போகிற மாதிரி வச்சிடுறோம். ஸோ வேர் வந்து கீழே மண்ணுக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்து பதியம் வைக்கிறோம். ஸோ இது வந்துட்டு அந்த சிறகவரை சொன்னேன் இல்லையா, அந்த கிழங்கு மூலிமா வருது. ஸோ ஒன்ஸ் வந்து விதை போட்டிங்க, ஒரு விதை வந்து நல்லா வளர்ந்துருச்சு அப்படின்னா கூட அதுலேருந்து இந்த மாதிரி கிழங்குகள் ஃபார்ம் ஆகி கீழே வந்துட்டு அந்த அடுத்தடுத்த வருஷங்களுக்கு வந்து கிழங்குகள்லேருந்து வந்து உங்களுக்கு செடி வளருது. ஸோ முள்ளங்கி இது வந்து நம்ம மாற்றியே வைக்கல, நம்ம விதை போட்டதுலேயே இது அப்படியே இருக்குது. ஸோ இதோட இலைகள் எல்லாமே வந்து நல்லா பெருசாகிடுச்சு. ஸோ இதோட கீரையுமே பார்த்துட்டிங்கன்னா இந்த இலைகள் இருக்குல்ல, இது வந்துட்டு நம்ம கீரை சமைக்கிற மாதிரி சமைக்கலாம், துவையல் பண்ணலாம், அந்த மாதிரி எல்லாமே பண்ணலாம். ஸோ இந்த கீரையை வந்துட்டு அவ்வளோ ஹெல்த்தியாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல, இதை நம்ம மாற்றி வச்சிட்டோம் அப்படின்னா கீழே வந்து கிழங்குகள் வரும். நம்ம இப்போ மாற்றி வைக்கல. ஸோ ஈவினிங் டைமில் வந்து நமக்கு டைம் கிடைக்கிறதில்ல மாற்றி வைக்கிறதுக்காக. ஸோ அப்படியே விட்டாச்சு, இதிலே எப்படி வளருது அப்படிங்கிறத பார்த்துடலாம் அப்படின்னு. ஸோ இந்த கிழங்கு வந்து கீழே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எப்படி வருதுன்னு. ஸோ இது வந்துட்டு கஸ்தூரி மஞ்சள்னு நினைக்கிறேன். அந்த கருப்பு கலரில் கோடு வருதுன்னு சொல்லியிருந்தேன். கருமஞ்சள் கிடையாது இது. ஆனால் கஸ்தூரி மஞ்சள் மாதிரி தான் நான் நிறைய கூகுள் சர்ச் பண்ணும்போது கஸ்தூரி மஞ்சள் அப்படின்ற மாதிரியே தெரிஞ்சது. ஸோ உங்கள்கிட்ட இது இந்த செடி இருந்துச்சு அப்படின்னா இது என்ன கன்ஃபார்ம் மட்டும் பண்ணுங்கள், கஸ்தூரி மஞ்சளாக என்னங்கிறது. இது நம்ம ஒரு சின்ன செடி வர மாதிரி வச்சோம் இல்லையா, இது வந்து சூப்பராக இது வச்ச செடியும் வளர்ந்து அது பக்கத்துலேயும் வந்துட்டு நல்லாவே வந்து க்ரோத் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்க மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, ஒரு குட்டி வாழை வச்ச மாதிரி அழகாக இருக்குது. நம்மளுடைய முருங்கை ஸோ ஒரு அடி பேக்கில் தான் 2 செடி வச்சுருக்கோம். அது செடி முருங்கை தான். அதோட ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு, குண்டாக நல்லாயிருக்கும். அதோட இப்போ வந்துட்டு கீரைகள் வந்து ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக ஃப்ரெஷ்ஷாக நிறையா இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு 2 வருஷமாக இருக்குன்னா இப்போ வந்து அதோட கீரைகளோட க்ரோத் வந்து நல்லா இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஸோ இதுவும் அப்படி தான் இருக்குது. இது வந்துட்டு நித்திய மல்லி, நம்ம கட் பண்ணி விட்டுருப்போம் இடையில. அது வந்து மழைக்கு ரொம்ப சூப்பராக நல்லாவே தளன்னு வளர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது வந்து மொட்டும் வச்சிருக்கு. இந்த மாதிரி மல்லி, முல்லை, ஜாதிப்பூ, இந்த மாதிரி ரகங்கள் இருக்கு இல்லையா, முல்லை ரகங்களாக இருக்கட்டும், மல்லி ரகங்கள், ஸோ இதெல்லாமே வந்து நம்ம கட் பண்ணி விட தான் ரொம்ப நல்லாவே வந்து க்ரோத் இருக்கும். அதை வந்து தரையில் வச்சாலும் சரி, பேக்கில் வச்சாலும் சரி.
ரொம்ப நல்லாவே இதுக்கான க்ரோத் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதையுமே வந்து நம்ம பந்தலில் கூட ஏற்றி விடலாம். ஸோ நீங்கள் பந்தல் போட்டிருக்கீங்க, இல்லை வந்து அந்த கம்பி வேலி போட்டிருக்கீங்க, அது ஃபுல்லாக படர்ற மாதிரி ஒரு பூச்செடி வரணும் அப்படின்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும் அப்படின்னா இந்த பூச்செடி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.